வாழ்க வளமுடன். தனில் அறிவு அசைவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் சந்தோஷ செய்தி. அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து கூறி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலாண்டு ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம்படுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம். நண்பர்களே, யோகமும் தொழிலாளர்களும் என்ற பொருள் பற்றி பேசுமாறு பணித்திருக்கின்றார்கள். இந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்ட். தொழிலாளர்கள் என்றால் இந்த உலகிலேயே சூத்திரர், வைசியர், அரசர், பிராமணர்னு ஆரம்பத்துல 4 பிரிச்சாங்க பாருங்க. சூத்திரர்னா இந்த உலகிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வாழ்வுக்கு சூத்திரதாரிகள் என்று பெயர். சூத்திரம்னா ஆதாரம் என்றும் அடிப்படை என்றும் பேரு. அந்த தொழில் இல்லையானால், தொழிலாளர்கள் இல்லையானால் உலகம் வாழ முடியாது. அதற்காகத்தான் சூத்திரர்கள் என்று சொன்னார்கள். அந்த பொருளை இடத்துக்கு இடம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களை வைசியர்கள் என்றோ, அதற்கு மேலாக நாட்டிலே குழப்பமில்லாத பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசர் என்றோ, மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானியர்கள் மக்களை நல்வழியில அறவழியில திருத்துவர்கள் பிராமணர்கள் என்று சொன்னார்கள். எனவே எல்லாருக்கும் தொழிலாளர்கள் தான் அடிப்படையான வாழ்க்கையை அளித்து வருபவர்கள். நாம் தினந்தோறும் நம்ம சங்கத்துல ஒரு வாழ்த்து பாடல் பாடுவது உண்டு. இப்பொழுது அது தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல பாடுறாங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் என்று. ஏனென்றால் இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கையில வீடு, துணி, உணவு, இந்த 3 தான் அடிப்படையான உற்பத்தி பொருள். யார் செய்தா என்னத, ஆனால் இந்த 3ஐ பங்கு கொள்வதற்குத்தான் மற்ற எல்லாருமே இந்த உலகத்துல கூடிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமானது துணி நெசவு என்பதை சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு அடிப்படையாக உள்ள ஒரு தொழிலை நீங்க செய்து வர்றீங்க. உங்களுடைய நன்மையும், உங்களுடைய மகிழ்ச்சியும், உங்களுடைய மனநிறைவும் இந்த துணியை கட்டக்கூடியவர்கள் மாத்திரம் அல்லாது, இந்த நாட்டுக்கே ஒரு நல்ல அலை, மன அலை வீசக்கூடியது. ஆகையினால நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அறிஞர்கள்,
திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாளிகள் விரும்பி அதற்கேற்ற ஒரு சாதனை மாற்றங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். இப்போ யோகம் என்றது எப்படி தொழிலாளர்களுக்கு எந்த அளவுல உதவுதுன்னு பார்ப்போம். யோகம் என்றாலே உடலுக்கு உயிருக்கு இடையே நட்பு அமைச்சுக் கொள்வது, அதாவது உடல் நலம் காத்துக் கொள்ள வேண்டியது. இரண்டாவது, மனதை நல்ல முறையில வைத்துக் கொள்ள வேண்டியது. ஏன்னா மன அலைச்சலாகவோ உணர்ச்சி வயப்பட்டோ கவலையாகவோ இருக்குமே, ஆனா உயிர் சக்தி வீணாயிட்டே இருக்கும். அதனால உடல் நலம் கெடும், மன வளம் கெடும். மனதை நல்ல முறையா வைத்துக் கொள்ள வேண்டியது. தனி மனிதனுக்கு சமுதாயத்துக்கு இடையில ஒரு உறவு, நட்பு நன்றாக இருக்கணும். நாலாவதாக, இயற்கையில ஒரு ஆற்றல் இருக்கிறது. இயற்கை ஆற்றல் என்னன்னா அதுதான் லா ஆஃப் நேச்சர் என்று சொல்றோம். எது செய்தாலும் அதற்கு தக்க விளைவு அங்க வரும், தவிர்க்கவே முடியாது. அப்போ எந்த செயல் செய்தாலும் தகுந்த விளைவு வருதுன்னு சொன்னா நமக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து அதற்குரிய செயல்களை செய்து அதை பெற வேண்டும். இம்மாதிரி 4 வகையில நாம் இனிமை காத்து வாழக்கூடிய ஒரு வழி, வாழ்க்கை நெறி எதுவோ அதுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விஞ்ஞான யுகத்துல எவ்வளவோ பொருட்கள் உற்பத்தி ஆகி மிதமிஞ்சிய பொருட்கள் உற்பத்தி ஆயிருக்கு. இப்ப சர்ப்ளஸா கூட இருக்குதுன்னு சொன்னா அது ஆச்சரியம் இல்லை. இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம நாடே இருந்த நிலைக்கும் இன்றைக்கு பொருள் துறையில எவ்வளவு ஏற்றம் பெற்றிருக்கிறது என்று 50 ஆண்டுக்கு முன்னதாக நல்ல நினைவோட இருந்த ஒரு 10-15 வயசு இருந்தவங்களெல்லாம் கூட இப்ப எண்ணி பார்த்தா நாட்டில எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆயிருக்குதுன்னுட்டு பார்க்கலாம். அப்படி இருந்தும் கூட மன அமைதி இருக்கிறதா, நிறைவு இருக்கிறதா, கவலை இல்லாம இருக்கிறதா என்று பார்த்தா இல்லை. அப்ப ஏன் என்று சொன்னா நாம மனத்தாலையும் உடலாலையும் சரியான முறையில நாம் வாழ தெரிந்து கொள்ளவில்லை என்றதான் அர்த்தம். அப்படி வாழ தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் யோகம். மனதை எப்பொழுதுமே அமைதியான முறையில வைத்துக் கொண்டு விழிப்பு நிலையோடு இருக்கணும். ஒரு சிறு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட ஏற்றத்தாழ்வு அடைகிற போது, பிளக்சுவேஷன், உணர்ச்சி வயப்படுற போது அங்கேயே நமக்கும் உடல் நலம் கெடும், நட்பும் கெடும், மற்றவர்களுக்கு நமக்கும் இடையே. அதற்காக இந்த யோகம் எனப்படுவது முதல்ல மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. அதை அடுத்து மனத்தால நாம் என்ன தவறுகள் செய்யறோமோ அதெல்லாம் உடலையும் பாதிக்கும். ஏனென்றா மனன்றது என்ன சொல்றேன். இப்போ உடல்ல உயிரில இருந்து ஒரு சக்தி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது. அதுக்கு பேர் ஜீவகாந்தம்னு பேர். அந்த ஜீவகாந்த சக்தி தான் மனமாக நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த வடிவம் எடுக்கிறது, அதை பதிவு செய்யறது, திருப்பி திருப்பி பிரதிபலிக்கிறது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இவையெல்லாம் இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாகத்தான் நம்ம அறிவுக்கு கிடைக்குது. அந்த ஜீவகாந்த சக்திய எப்படி செலவு பண்ணணுமோ, எந்த அளவுல செலவு பண்ணணுமோ அப்படி செலவு பண்ணாதான் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஏன்னா ஜீவகாந்த சக்தி தான்
உடல்ல உள்ள உணவை கூட ஜீரணம் பண்றதுக்கோ உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கோ அவசியமா இருக்குது. ஆகையினால இப்போ மனதை ஒழுங்கா வச்சுக்கணும் என்றது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக தெரிந்தோ தெரியாமலோ நாம உடம்பை இது வரைக்கும் கெடுத்துட்டு இருப்போம். இந்த உலகத்துல வியாதி இல்லாத மனுஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எண்ணி விடலாம். சிலருக்கு அடங்கி இருக்கான், சிலருக்கு வெளியே இருக்கான். அப்படி பார்த்தா எல்லாருமே ஏதோ ஒரு வியாதிய அடக்கம் பெற்றோ அல்லது நேரடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி வியாதி இல்லாத நாம் வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, அமைப்பு இருக்குது. அப்போ வியாதி இல்லாத இருக்கணும், உடல்ல நன்மையா வச்சுக்கணும், மனதையும் நன்மையா வச்சுக்கணும். அப்படி இருந்தாலும் முடியல. இப்போ நீங்க சரியா நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு சம்பவங்கள் கூட நம்ம மனதை பாதிக்குது. அது ஏன் பாதிக்குதுன்னா இயற்கைய உணரல. ஒண்ணு, எப்பவுமே நான் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம். இது நடக்க கூடாது, இதுதான் நடக்கணும், இது இவ்வளவுதான் நடக்கணும், அவர் அதைத்தான் செய்யணும், இவர் இதைத்தான் செய்யணும் என்றது எதிர்பார்க்கிறோம். பாருங்க, எந்த நேரமும் இந்த மாதிரி இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கற்பனையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்குமே. ஆனால் ஆனா இயற்கையாக நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் ஒத்து வர்றதில்லை. அதனால பிணக்கடையுது மனம். எமோஷனல் மூடு, உணர்ச்சி வயப்படுறோம். இவைகளெல்லாம் அடக்கி நாம் அமைதியாக தெளிவோட வாழ்வதற்கு ஒரு பயிற்சி வேணும் அல்லவா? அது ஏன் பயிற்சி வேணும்னா, இதுவரைக்கும் பல தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்ன செய்தோமோ அதே போலதான் அந்த பதிவுல இருந்து அதே போலதான் செய்யறதுக்கு நமக்கு பழக்கம் வரும். அப்போ அதையே செய்வோம், அதுவே துன்பத்தை அனுபவிப்போம். அப்படியே இருந்தா என்னைக்குதான் முடியும்? அதற்காக நாம் உட்கார்ந்து நம்ம பற்றியே கணக்கெடுக்கணும், நம்ம பற்றியே சிந்திக்கணும். நமக்கு என்ன வேணும், ஏன் நமக்கு துன்பம் வருது, ஏன் உடல்ல வியாதி வருது, ஏன் மனதுல கலங்கம் ஏற்படுகின்றது, இவைகளெல்லாம் எப்படி போக்குவது என்று தெரிந்து கொண்டு திட்டமிட்ட முறையில வாழ தொடங்கி வாழ்ந்து கொண்டு வருவோமே. ஆனால் எந்த சங்கடமும் மனதுக்கும் வராது, உடலுக்கும் வராது. அப்படி ஏதேனும் வந்தாலும் கூட அதை புரிந்து கொண்டு போக்கிக் கொள்ளக்கூடிய திறமை அல்லவா வந்துடும். ஆகையினால அந்த முறையில நம்ம பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும். உடல் இருக்குது, உடல்ல இருந்து உயிர் ஒண்ணு இருக்கு இல்லையே உடலுக்கு உள்ளாக, அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரியலன்னா அதுதான் முக்கிய பொருள். இப்போ ஒரு மனிதன் இறந்துட்டான்னா என்ன சொல்றோம்? அவன் போயிட்டாயா சொல்றோம். அப்ப என்ன போச்சு? உயிர் தான் போச்சு. இப்ப உயிர் தான் மனிதனாக இருக்குது, உடலை வாகனமாக வைத்துக்கொண்டு. ஆகையினால அந்த உயிரை பற்றி நன்றாக தெரிந்து அந்த உயிரை பாதுகாத்து ஒழுங்காக நாம் அமைச்சு கொண்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதற்கு எந்த விதத்துல அந்த உயிரை உணர முடியும் பாருங்க. விஞ்ஞானிகளுடைய கருவிக்கு கூட எட்டாதது உயிர். ஆனாலும் அந்த உயிர் சக்தி தான் உடம்புக்குள்ளாக எல்லா சாதனைகளையும் புரிந்து வருதுன்னு சொன்னா அது ஆச்சரியம் இல்லை. உள்ள சாப்பாடு போடுறோம், ரசமாகுது, ரத்தமாகுது, அதுக்கப்புறம் மாமிசமாகுது, கொழுப்பாகுது, இன்னும் எலும்பாகுது, மச்சியாகுது, சுக்கிலமாகுது. இவைகளெல்லாம் மாற்றிட்டே வருதுன்னு சொன்னா யார் செய்யுது?
நம்ம உயிர் தான் செய்தோம். அவ்வளவையும் அந்த உயிர்ல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் செய்யுது. அந்த உயிரும் ஜீவகாந்தமும் செய்யுது. அது அறிவு உணர்ந்து கொள்ளுது என்னென்ன ஏற்றத்தாழ் நடக்குதுன்னு. எங்கேயாவது தவறு நடந்தா அந்த பொருந்தா உணர்வை துன்பமாக அனுபவிக்கிறோம். இப்படி செய்யற போது தினசரி வாழ்க்கையில பாருங்க, நான் செய்யக்கூடிய செயல்கள் 5 செயல்: உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5ம் அலட்சியம் செய்யக்கூடாது, மிகையாக அனுபவிக்க கூடாது, முரண்பாடாக அனுபவிக்க கூடாது. அப்படி செய்தா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அலட்சியம் பண்ணிட்டீங்க, சாப்பிட நேரம் வந்தது, பார்த்துக்கலாம், பட்னியாக இருக்கணும்னா அங்க ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குத ஜீரணத்துக்காக. அது அதிகமாக சுரந்து அங்க உணவு இல்லைன்னா என்ன பண்ணும்? அது ஒரு கரசி எரிக்கக்கூடிய சக்தி. உணவு இல்லைன்னா அந்த இறப்பையே எரிக்க ஆரம்பிக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்சர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அல்சர் எப்படி தோன்றுதுன்னா, இருந்து டைமோட சாப்பிடாத பட்னி கிடந்து 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 எரிச்சிட்ட பிறகுதான் ரணம் உண்டாக்குது. அதே போல அதிகமாக சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அப்போ அங்க புளிச்சு போய் அங்க கேஸ் உண்டாகும். அந்த கேஸ் அங்க மாத்திரம் இல்லாத குடலை கூட பாதிக்கும், பலகீனம் உண்டாகும். உடம்புக்கு வேண்டிய சக்தி எடுக்காது. முரண்பட்ட ஆகார சாப்பிட்டாலும் அப்படிதான். அதே போல உழைப்பு, உடல் உறவு, உறக்கம், எண்ணம் இவைகளெல்லாம் அலட்சியப்படுத்துதோ, அதிகமாக அனுபவிப்பதோ, மிகையாக முரணாக அனுபவிப்பதோ ஆனால் நாமே நம்ம உடலை கெடுத்துக்கோம். இந்த உடல் எத்தனையோ தலைமுறையாக இறைவனால, அதாவது இயற்கையினால வடிவமைக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு லட்சணமா நம்மால கொடுத்து வச்சிருக்குது இயற்கை. அதனுடைய முறை தெரியாத, இப்ப கண் எடுத்துக்கொள்ளுங்க, காது எடுத்துக்கொள்ளுங்க, நாக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு அற்புதமான உறுப்புகள். இவைகளெல்லாம் நாம் ஒரு உணர்ச்சி வயப்பட்டோம், இன்னும் அது இன்பமா இருக்குது, அது இன்பமா இருக்குதுன்னுட்டு அதிகமாகவும் அந்த உறுப்புகள் மூலமாக நம்ம அனுபவிச்சோம்னா என்ன ஆகுது பாருங்க. அளவுக்கு மேல அந்த உறுப்புகளை இயக்கினா அந்த அணு அடுக்கு சீர்குலைந்து கேடுறோம். அணு அடுக்கு சீர்குலைந்து அந்த ஜீவகாந்த சக்தி தேக்கமுற்று ஷார்ட் சர்க்யூட், மின்குறுக்கு ஏற்பட்டு அதனால துன்பம் உண்டாகும், வலி உண்டாகும். இது ஒரு தடவை ஏற்பட்டதுன்னா அடிக்கடி அடிக்கடி அதுவே பதிவாகி மேலும் மேலும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுல என்ன தெரியுது? எந்த உறுப்பையும் அளவுக்கு மீறி முறை மாறி நாம் உபயோகப்படுத்துறோம்னா அந்த உறுப்பு கெட்டு போடும், நலம் குன்றும். அப்பவே தெரியலன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்த பிறகு பலகீனமாகிற போது, வேற ஏதோ ஒரு காரணமாக உடம்புல நலம் குன்ற போது அந்த உறுப்புகள் மூலமாகவே நாம் வருந்த வேண்டியது வரும். எந்த உறுப்பினால நாம் அதிகமான ஆசையினால இன்பம் என்று அனுபவிக்கிறோமோ அதே உறுப்பினால நாம் நோய்வாய்ப்பட்டு துன்பம் ஏற்பட இருக்கிறது. எனவே இந்த 5 துறைகள்லையும் நாம் ஒழுங்காக நடந்து கொள்ளணும். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, முன்ன பின்ன செய்த பதிவுகள் அவ்வப்போது நம்ம தூண்டிவிட்டு அதையே திருப்பி திருப்பி செய்ய வேண்டியதா. சில சமயம் நமக்கு இது தவறு, இது செய்யக்கூடாது நினைக்கிறோம்.
ஆனா அந்த சந்தர்ப்பம் வர்ற போது எது தவறு கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே செய்யறோம். ஏன்? இந்த உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி விட்டா மீண்டும் மீண்டும் அதே போல ஓடி அதே போல செயல்களை செய்ய ஆர்வம் உண்டாயிடும். உதாரணமா மழை பெய்யுது, மேட்டுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பள்ளம் வருது, சிறு சிறு ஓடையாக வருது, அதன் பிறகு பெரிய ஓடையாக போகுது. காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. மீண்டும் மழை பெய்ஞ்சா அந்த தண்ணி எப்படி போகும்? முன்ன எப்படி ஓடியதோ அதே வழியில தானே ஓடும். அதே போலதான் நாம் ஒரு செயலை செய்து பழகி விட்டோமானா இந்த உடல்ல, அந்த உறுப்புகள்ல, புலன்கள்ல தானாகவே மீண்டும் நமது சக்தி பெறுகிற போது, உடல் சக்தி உண்டாகிற போது அதே வழியில போய் செலவழியும் இந்த ஜீவகாந்த சக்தி. அப்போ அதே மாதிரியான ஆர்வம் உண்டாகும், செயல் செய்வதற்கு அதே மாதிரியான எண்ணங்களும் உண்டாகும். இப்படி பழகிய பழக்கத்தினால பதிவுனாலேயே நாம் ஆளப்படுறோம், ஆக்கப்படுறோம். இதுல இருந்து மாறி நமக்கு என்ன வேண்டும், ஏன் இதை செய்யறோம், இதை எப்படி மாற்றிக்கொள்வது என்பது தெரிந்து நாம் விரும்பியபடியே வாழ வேண்டுமானால் என்ன என்ன செயல் செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று தெரிந்த பிறகு கூட தெரிந்ததை செய்யறதுக்கு ஒரு துணிவும் தெளிவும் அமைதி வேணும் இல்லையா? அதற்காக நாம் ஒரு பயிற்சி செய்ய வேணும். என்ன பயிற்சி? மனதுக்கு பயிற்சி, உள்ளத்துக்கு பயிற்சி வேணும். அதன் பிறகு செயல், தவறான செயல்களை விடுத்து அதற்கு பதிலாக நல்ல செயல்களை செய்து செயல்களுக்கு ஒரு பயிற்சி வேணும். இப்படி மனதுக்கும் பயிற்சி, உடலுக்கும் பயிற்சி, இந்த இரண்டு பயிற்சிகளும் சேர்ந்து நாம் கற்றுக்கொண்டு அதன்படியே வாழ முனையிறோம் பாருங்க. அதற்குத்தான் யோகம்னு பேர். யோகம் என்றால் இந்த போற போக்கிலேயே மனம் போக விடாத, நாம என்ன என்ன நன்மை எது தீமை என்று உணர்ந்து நல்லதை மாத்திரம் பற்றி கொண்டு தீய செயல்களை மாற்றி அமைத்துக் கொண்டு எப்பொழுதும் நன்மையே செய்வதற்கு, நலமே பெறுவதற்கு நம்மையே நாம் ஆக்கிக் கொள்வது, அதைத்தான் யோகம்னு சொல்றோம். அப்ப யோகத்துல உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியது ஒரு பயிற்சி, அததான் தவம் என்று தியானம் என்று சொல்றோம். அப்போ உடலுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது ஒரு பயிற்சி, செயல் பயிற்சி, அறம்னு சொல்றோம். ஒழுக்கம், கடமை, ஈகை, இதுதான் அறம் என்பது. அது உடலுக்கு பயிற்சி, செயலுக்கு. இந்த செயலுக்கும் உடலுக்கும் பயிற்சி அளிக்கிற போது இந்த உடல் நன்மையாக இருக்கணுமே இல்லையோ, இது வரைக்கும் ஏதோ தவறாக செய்து இருக்கோம், அதனால கை காலு அல்லது உறுப்புகள் கொஞ்சம் பலம் இழந்திருக்கும், நோய்வாய்ப்பட்டிருக்கும். இந்த நோய்களையும் நீக்கி கொள்ளணும், இனி வராதையும் காத்து கொள்ளணும். அதற்காக இந்த யோக சாதனைகள்ல உடல் பயிற்சி என்பது உண்டு. அந்த உடல் பயிற்சியை செய்யற போது ஒரு நாளைக்கு 10 நிமிடமோ 15 நிமிஷமோ அந்த உடற்பயிற்சி செய்யும் போது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மூன்றையும் சமப்படுத்தி விடும். உதாரணமாக நீங்க நின்று கொண்டே ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நின்று கொண்டே செய்யற போது ரத்த ஓட்டத்தினுடைய நிலை வேற. கையினால மாத்திரம் இயக்கி வேலை செய்யற போது கையில இருக்கிற ரத்த ஓட்டம் ஒரு அளவுல அதிகமா இருக்கும். உட்கார்ந்து கொண்டே பெஞ்சில உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. இவைகளெல்லாம் சமப்படுத்தி தினந்தோறும் ரத்த ஓட்டத்தையும் வெப்ப ஓட்டத்தையும் காற்று ஓட்டத்தையும்
முறைப்படுத்தி உடல்ல முழுமையாக ரத்த ஓட்டமும் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சரியா இருக்கிறதுக்கு ஏற்ற பயிற்சி தான் உடற்பயிற்சி. அப்போ உடல் பயிற்சி வேணும். உடலை நலமா வைத்துக் கொள்வதற்கு உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவைகள் எல்லாம் ஒழுங்காக நாம் செய்து வர வேண்டும். அதற்கு மேலாக மனத்தையும் ஒரு பயிற்சியின் மூலமாக உணர்ச்சி வயப்படாத விழிப்பு நிலையிலேயே இருந்து செயலாற்ற வேண்டும். எந்த செயலானாலும் 3 பகுதிகள் உள்ளன. அந்த அதாவது மனதுக்கு பழைய கால அனுபவத்தை நினைச்சு கொள்ளணும், தற்கால சூழ்நிலையை கவனிச்சு பார்க்கணும். இந்த சமயத்துல இதை செய்தோம்னா என்ன விளையும் என்று கவனிக்கணும். அதாவது பழங்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் இணைத்து இந்த செயலை இந்த சமயத்துல எப்படி செய்யணும், எந்த அளவுல செய்யணும் என்றதை கண்டுபிடிச்சுக்கிறோம் பாருங்க. இதுக்கு பேர் முக்கால ஞானம்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல திரிகால ஞானம்னு சொல்லுவாங்க. அது திரிகால ஞானம்னா ஏதோ ஒரு பெரிய ஞானிக்கு தான் உண்டது, ஒரு அதிசய புருஷனுக்கு தான் வேண்டியது என்றது அல்ல, எல்லாருக்கும் வேண்டியது. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு முன்ன உள்ள அனுபவத்தையும் கொண்டுதான் செய்றீங்க. அதே போல அந்தந்த சூழ்நிலையில ஏற்ற மாற்றத்துக்கு தகுந்தவாறு அதை மாற்றிக்கொள்ளணுமே. அப்படி செய்யற போது என்ன விளையும்? இந்த 3ஐயும் நினைவுல மனதில விரித்து செய்வது இருக்கு அந்த கண்ணோட்டம், அதற்குத்தான் திரிகால ஞானம் என்று. அதற்கு மன அமைதி உள்ளதானே, மன அமைதியில தான் அறிவு விழிப்பு நிலையோட இருக்கும். என்ன செய்யறோம், என்ன செய்யக்கூடாது, இது தவறு, இது கரெக்ட் என்று தெரிந்து கொள்றதுக்கு மன அமைதி நிலையில வச்சுக்கணும். அதற்காக இந்த யோகத்துல என்ன சாதனை இருக்குதுன்னு சொன்னா, உயிர் மேல மனதை வச்சு பழகிறது என்ற ஒரு சாதனை இந்த யோகத்துல இருக்கு. உயிர் எங்க இருக்கிறது? உடல் முழுவதும் இருக்குது. ஆனா அதுக்கு இயக்க மையம் மூலாதாரத்திலிருந்து விந்து கமரத்துலதான் உயிர் செறிந்து நிற்கும். அப்ப அங்க இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் உயிர் இருக்கும், மனம் இருக்கும். அந்த இடத்தை விட்டு மேல கொண்டு வந்துட்டோம்னா விழிப்பு நிலை வரும், ஆன்மீக உணர்வு வரும், அறநெறி உண்டாகும், இறை உணர்வும் உண்டாகும். இப்படி மனிதனாக உயர்ந்து நிற்கிறதுக்கு அந்த உயிர் சக்தி மேல கொண்டு வரணும். அதற்காக அந்த காலத்துல பிராணாயாமம், இன்னும் மந்திரங்கள், இன்னும் சில பயிற்சிகள் இவைகளெல்லாம் இருந்தது. அது மூலமா இங்கிருந்து மேல கொண்டு வர்றதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அதுக்கு இடையில குடும்பத்துல ஈடுபட முடியாது, தொழில் செய்ய முடியாது மனிதன். அதனால ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் தன்னை தியாகம் பண்ணி கொண்டு போனாங்க. இப்ப அந்த மாதிரி தேவையே இல்லை. எல்லா விஞ்ஞானங்களும் எப்படி வளர்ந்து உள்ளதோ அதே போல இந்த கலையும் ஒரு குருவானவர், அந்த பயிற்சியில ஈடுபட்டவர், அவருடைய உயிர் சக்தியை கொஞ்சம் தெளிவு பண்ணி இன்னொருடைய உயிர் சக்திக்கு கொஞ்சம் திணிவை ஏற்படுத்தி மேல தூக்கிட்டா ஒரு 2 நிமிடத்துக்குள்ளாக மூலாதாரத்தை இங்க கொண்டு வந்துடலாம். இப்ப அதை நாம் செய்து வைக்கிறோம் நாங்கள்லாம். அத அப்படி வந்த உடனே என்ன ஆகுது, உயிர் சக்தி உணர முடியுது. இது வரையில உயிர் என்பது எப்படி இருக்குதுன்னு தெரியாதது இருந்தது. அப்போ உயிரை உணர்றோம். எப்படி உணர்றோம்? உயிர் என்பதுதான் உலகத்துல மிக 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 நுண்ணியமான பொருள். அது நுண்ணுடல் என்று சொல்றது அதுக்காதான், பரமாணுன்னு சொல்றது அதுவேதான், விண் என்று சொல்றது அதுவேதான், ஆகாசம் சிதாகாசம் சொல்றதெல்லாம் அதான். இந்த 5 பூதங்கள்ல பருவுடல்,
நீருடல், வெப்பம், காற்று, உயிர். இந்த 5 லேயர் எடுத்தீங்கன்னா உயிர் தான் மிக மிக நுண்ணியது. அதை நுணுகி மனத்தால பார்க்கிற போது இதுவரையில பருப்பொருள் எல்லாம் பார்த்து 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 உணர்ச்சி வயப்பட்டமே அந்த நிலையில இருந்து மாறி மன அமைதி நிலைக்கு வரும். அந்த நேரத்துல எலக்ட்ரோடு வச்சு எந்த அலை வீசுது, எவ்வளவு ஃப்ரீக்வன்சி சுழற்சி இருக்கிறது மனதுக்குன்னு கண்டுபிடிச்ச போது ஆல்பா வேவ் என்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்பா வேவ்னா ஒரு நிமிஷத்துக்கு 8ல இருந்து 13 வரையில அந்த மனச்சுழற்சி இருக்குமே. ஆனால் மன அலை சுழற்சி அது ஆல்பா வேவ். அங்கதான் மனிதனுக்கு அமைதி வரும். மற்றபடி எல்லாம் ஒரு பொருளை பார்ப்பது, அதுல இருந்து ஒரு தன்மையை உணர்வது, இன்ப துன்பம் உணர்வது, உணர்ச்சி வயப்படுவது, இதுல எல்லாம் 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் 14ல இருந்து 40 வரையில ஓடும். அந்த நிலையிலிருந்து மாற்றி இங்கே இந்த உணர்வே உயிர் மேலே கவனிக்கிற போது ஒடுங்கி மனம் நின்று நிலைச்சு சிறுக 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 அமைதியான நிலைக்கு மனம் வரும். அமைதியான நிலைக்கு மனம் வந்த பிறகு நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெரிந்து கொள்வதற்கு அந்த அலையில்லாத இருக்கும். ஒரு நீர்நிலையில கூட கீழே வெளிச்சத்துல பார்த்தா தெரியும் சில பொருட்கள் இருப்பது. ஆனா அந்த தண்ணி அலைஞ்சுக்கிட்டே இருந்தா தெரியாது. அதே போலதான் நம்ம மனமும் அலைந்து கொண்டே இருக்கிற போது சரியான, அதாவது இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஷார்ப்பா கூர்மையாக வராது. அதுக்கு பதிலாக இந்த பயிற்சி செய்ய 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 கூர்ந்து உணரத்தக்க ஆற்றல் நமக்கு உண்டாகும். அதை நமது வள்ளுவர் பெருமான் அத்தகைய ஆற்றலைத்தான் நுண்மான் நுழை புலன் என்று சொல்றார். நுண்ணிய மிக மிக நுணுகி அறியத்தக்கது. மாண்புள்ள எந்த உணர்ச்சி எந்த அறிவை பெற வேண்டுமோ அந்த அறிவை நோக்கி மனம் நிற்கிறது. அதனால மாண்பு உள்ள நுண்மான் நுழை பெனிட்ரேட்டிவ் ஊடுருவி அறியத்தக்க அறிவுக்கு பெனிட்ரேட்டிவ் என்று நுழை புலன் என்று சொல்றது. ஆகவே நுண்மான் நுழை புலன் இது தானாகவே நமக்கு இந்த பயிற்சியின் மூலமாக நுண்மான் நுழை புலன் என்பது வரும்போது மன அமைதியாக சிந்தனைக்கு வருவதோடு நம்ம உடல்ல இருந்து ஜீவகாந்த சக்திய செலவு செய்யக்கூடிய வேகம் இருக்குது பாருங்க, அது வர 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 குறைந்து எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு வரும். இப்படி பழகும் போதுதான் உடலுக்கு ஒரு சிறு பயிற்சிய செய்யற போது இதுவரையில நாம் எந்த தவறான காரியங்களால உறுப்புகளை கெடுத்துட்டு இருக்குமே, ரத்த ஓட்டம் கெட்டு போயிருக்குதே, வெப்ப ஓட்டம் கெட்டு போயிருந்தே, அவைகளெல்லாம் சமப்படுத்தி வந்துவிடும். அதனால இருக்கிற நோயும் போகும், இனி நோய் வராதையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதோடு இது வரைக்கும் செய்து பழகிய பழக்கத்துல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, இவைகளெல்லாம் கவலை, இவைகள்லாம் உண்டாகுது. அதெல்லாம் மாற்றி அமைச்சுக்கொள்ளும். போன போக்குல மனம் போன போக்கிலே விட்டுட்டு இருந்தோம்னா முன்னைய போலேதான் அதுவே செயல் செய்யும், அதுவே துன்பம் தான் வரும், நமக்கும் துன்பம் வரும், மற்றவர்களுக்கும் துன்பம் வரும். இதுல இருந்து நம்ம மாற்றிக்கொள்வதற்கு நம்ம என்ன செயல்கள் நமக்கு துன்பம் அளிப்பன, உடலுக்கும் உயிருக்கும் இல்ல பிறருக்கு, அவைகளெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியது எப்படி என்பதற்கு இந்த யோக சாதனையில ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி மூலமா உட்கார்ந்து செய்தீங்கன்னா
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்ற போது பேராசையும் இருக்காது. அதே நேரத்துல சினமும் தவிர்க்கலாம். இப்ப சினம் என்ற கோபம் வராத ஆள் இல்லை. ஆனா கோபத்தை கட்டிப்படுத்தி கொள்ளணும் என்று நினைக்காதவர்களும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலையும் கோபம் வந்து என்னென்ன நடந்ததுன்றது அவனுக்கு தெரியும். உடலும் கெட்டு போகுது, மனமும் கெட்டு போகுது, பிறருக்கு நமக்கு இடையே உள்ள நட்பும் கெட்டு போகுது. அதனால என்னடா இது நம்ம மாதிரி செய்துட்டோமே அன்னிட்டு கோபம் வந்த பிறகு தீர்மானிக்கிறோம். அது இல்லாதபடி சினமே வராத அளவுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும்னா இதுல ஒரு பயிற்சி இருக்கு. உதாரணமா சினம் வர்ற போது நம்ம உயிர் சக்தி சுழற்சி அதிகமாகும். அதனால என்ன ஆகும், அந்த உடல் வரையில் இருக்கக்கூடிய சூக்ம சரீரம் உடலை தாண்டி விரியும். உடலை தாண்டி விரிகிற போதே திரும்பி வராது. அது போனதுதான். அத செவ்வாய்க்கு சொல்றாரு, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடற்புகா. அதாவது கறந்த பால் மலை பூகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடற்புகா என்றது. இதெல்லாம் கடைந்த வெண்ணெய் எப்படி மோர் புகாதோ திரும்பி கறந்த பால் முளைக்கு ஏறாதோ அதே போல உடலை விட்டு பிரிஞ்சு ஓடி போன வெளியே போன உயிர் வராது. அதனாலதான் சினம் கொள்ளும் போது அந்த விரிவுனால நமக்கு உயிர் சக்தியில ஒரு அளவு செலவாய் போகுது. அதே நேரத்துல அந்த விரிவுனால தாக்கப்படுவது மூளை, ரத்தம், இருதயம். ஆகையினால சினம் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறோன்னு தெரியாது. ஏன்னா மூளையினுடைய செல்கள் எல்லாம் தாக்குவதனால அந்த வேகம், ரத்த ஓட்டத்துல தாக்குவதனால உடனே பிளட் பிரஷர் உண்டாகும். இருதய நோய் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சினம் இருக்கும், சினமும் கவலையும் இருக்கும். அதுதான் அது இருதய நோய்க்கு காரணமா இருக்கு. அப்படி பார்த்தா இந்த சினத்தினால நமக்கு வரக்கூடிய தீமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால சினத்தை நாம் முறிப்பதற்கு சப்ரஸ் பண்ணக்கூடாது, அடக்கிடக்கூடாது. அடக்கிட்டாலும் அதான் சினமனும் சேர்ந்தாரை கொல்லி வள்ளுவர் சொல்றதுதான். யாரை சேருதோ அவர்களையே கொண்டு விடுகிறது என்று. அடுத்தது என்ன, சினம் யார் மேல வருது? நமக்கு யாரு நம்முடைய நன்மைக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றார்களோ, காலத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கின்றார்களோ, அன்பு பாராட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேலதான் அடிக்கடி சினமும் கொள்வது மனிதனுடைய இயல்பு. அப்படி நமக்காக நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்து கொடுக்கணும், நன்றி செலுத்தணும். அந்த அவருக்கு பதிலாக ஏதேனும் நன்மை செய்யணும். அதற்கு பதிலாக சினம் கொண்டு மனதை துன்புறுத்துமானால் அது பாவப்பதிவாகாது. அதனால பல துன்பங்களும் இடையூறு, அதாவது நட்பு கெட்டு ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு உற்று எப்பொழுதும் மனவேக்காடு அதிகமா இருக்கும். அப்படி நம்ம சூழ்ந்தவர்கள் அடிக்கடி மனப்பிணக்கு ஏற்படுமையானால் அது என்ன ஆகும், எந்த தொழில போனாலும் எந்த செயல்ல போனாலும் அதே எண்ணங்கள் வந்து நம்ம மனதை பாதிக்கும். அதனால ஒருங்கிணைப்பு செயல் செய்வதற்கு முடியாத இருக்குது. அதனால சினம் தவிர்த்தல் அவசியம். அதே போல கவலை எடுத்துக்கொள்ளுங்க, கவலையும் அப்படிதான். அனாவசியமா அது நடக்கூடாது, இது நடக்கூடாது, அவரு பிடிச்சிடணும், வெறி பிடிச்சிடணும்னுட்டு இந்த எதிர்பார்க்கறதுல அவ்வப்போது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் நாம எதிர்பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவ்வப்போது அது கவலையிலேயே இருக்கும். இந்த கவலை போகணும்னா எதிர்பார்க்கறதுல விட்டுட்டு
இயற்கையா இதுவரையில செய்த செயலுக்குரியது வந்துட்டு இருக்கோம். வந்த பிறகு நான் என்ன செய்யணும் என்பதை யோசனை பண்ணி செய்வேன் என்ற அளவுக்கு எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து, அதே நேரத்துல என்னால யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியும், எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இவ்வளவு பொருள் இருக்குது, இவ்வளவு உடல்ல சக்தி இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு எனக்கு என்ன செய்ய முடியும், மனைவிக்கு என்ன செய்ய முடியும், குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும், தந்தை தாய்க்கு என்ன செய்ய முடியும், நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்தா ஒவ்வொருவரிடத்துல அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் 1000 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த கணக்கை எப்பவும் பார்க்கறது இல்லை. என்னன்னு என்ன இருக்குது, இதை வைத்துக்கொண்டு நான் என்னென்ன செய்யலாம் என்று பார்க்காத, எந்த நேரமும் அவர் என்ன செய்வார், எனக்கு இவர் என்ன செய்வாரு, அவர் இப்படி செய்யணும், இவர் எப்படி செய்யணும், அவர் தான் இப்படி எனக்கு கொடுக்கணும், அங்கிருந்து இப்படி வரணும்னு இப்படி எதிர்பார்க்கிற போது நாம் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பது பிச்சைக்காரனாக மாற்றி விடுது நம்ம. ஆனால் இருப்பதை அறிந்து நலம் செய்வது என்ற போது ரிச் ஃபீலிங், அங்கதான் நீங்க ஒரு செல்வந்தனாகவே மாறி விடுகிறீர்கள். அந்த முறையில மனதை மாற்றி அமைத்துக் கொண்டு எப்பொழுதுமே ஒரு மன நிறைவாக இருக்கிறதுலயே ஒரு திருப்தியோ, அதை கொண்டு பலருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவையும் பயிற்சி வேணும் அல்லவா. அதுக்கு கவலை ஒழித்தல் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக அதை கொடுக்கிறாங்க. இம்மாதிரி பேராசையை ஒழித்து சினத்தையும் அடக்க முறித்து விட்டு கவலை ஒழித்துட்டோம்னு வச்சுங்க, அதே நேரத்துல மனதை அமைதியா வச்சுட்டு விளைவறிந்து விழிப்போடு செயல்களை திட்டமிட்டு செய்வது எந்த நிலைக்கு நாம் வந்தோமானா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நம்முடைய உடல் நலம் எப்படி இருக்கும், மனவளம் எப்படி இருக்கும், நமக்கும் குடும்பத்துக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும், நமக்கும் ஆபீஸ் காரியாலயங்கள்ல உள்ள உறவு எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுல இந்த மன அமைதி இருந்தாதான் இந்த தொழிலாளர்களுடைய தொழில கூட நாம் செய்துட்டே இருக்கக்கூடிய தொழில்ல, ஒரே தொழில்ல 10 யூனிட் செயல் உற்பத்தி ஆகிறத அதே நேரத்துல மன அமைதியா இருந்தா 12, 15 வரைக்கும் கூட. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் படிக்கிறோம், படிச்சு கொண்டே போற போது மன அமைதியாகவும் கூர்ந்து இருக்குமேனால் படிக்கிறது அத்தனையும் மனதில் நிற்கும். இல்லையானா மன அமைதி இல்லை, ஆனா படிக்கிறதுல பாதி போயிடும், பாதி நிற்கும். அதுக்கப்புறம் இன்னும் 3 பங்கு போயிடும், 1 பங்கு நிற்கும். அது மாதிரி திறமை குறைஞ்சி போகும். அதே போலதான் ஒரு செயல்ல முழு கான்சன்ட்ரேஷன் ஓர்மை பயிற்சி இருக்குமே, ஆனால் அந்த செயல்லையே நீங்க ஒரு செயல் செய்வது ஒரு யூனிட் என்னது செய்யறோம்னு வச்சுங்க, அத முன்ன செய்ததை விட சுருக்கமான காலத்துல திறமையாக செய்வதற்கு இந்த மன அமைதி நமக்கு ஒத்தாசையா இருக்கு. அதன் மூலமாக நாமும் திருப்தி அடைகிறோம், நாம் வேலை செய்யக்கூடிய காரியாலயத்திலையும் அவுட்புட், அதாவது உற்பத்தி அதிகமாகுது. அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மையாகிறது, நாம் வாழ்வுக்கும் ஒரு பெருமை ஏற்படுகிறது. இந்த முறையில பார்த்தா எல்லா தொழிலாளர்களுக்கும் மனவளம் அவசியம் தேவை, எல்லா முதலாளிகளுக்கும் மனவளம் அவசியம் தேவை. இந்த முதலாளி தொழிலாளருக்கு இடையிலே உள்ள ஒரு ஏற்றத்தாழ்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறது ஏமாறுறது, இதுதான் தப்பு. தவறாக அவர் இப்படி செய்யணும், அவர் இப்படி செய்யணும், அவர் இப்படி செய்யணும், நான் இப்படி செய்யணும் என்று எதிர்பார்த்துட்டே இருக்கிறத விட இயற்கையாக நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, நான் என்ன செய்ய வேணும் என்ற அளவுல பிறருக்கு என்ன நான் செய்யணும் என்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா அமைதி, ஒற்றுமை, இனிமை,
நட்பு எல்லாம் உண்டாகும். அந்த மாதிரி முறையில மன பயிற்சியினால, மன பழக்கத்தினால நம்ம தேர்வு செய்து கொண்டு அதையே பதிவாக, இதுவரையில வேற வேற ஏதோ பதிவு செய்து வந்தா அந்த பதிவின் வழியே ஓடுதுன்னு வச்சுங்க. இப்போ புதிய திறமையோடு திட்டமிட்டு நல்ல செயல் செய்து பழகி கொண்டு இந்த பதிவு போட்டுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே மாறி போகும். நம்முடைய வாழ்க்கை திட்டங்களே அல்ல செயல்முறைகளே மாறி போகும். அந்த மாற்றத்தில இருந்து குடும்பம் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், தொழில் செய்யற இடத்திலையும் ஹார்மனி, அதாவது இனிமையாக இருக்கும். அது உலகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது. இத்தகைய முறையில ஒவ்வொருவரும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முறைதான் யோகம் எனப்படுவது. இந்த யோகம் இன்னாருக்கு வேணும் இன்னாருக்கு வேணும்ன்றது இல்லை, ஆண்களுக்கு தான் வேணும் பெண்களுக்கு தான் வேணும்ன்றது இல்லை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனித பிறவியில மக்கள் தொடர்புல உள்ள போது, பொருள் தொடர்புல உள்ள போது அந்த பொருட்களோடு ஈடுபட்டு செயல்புரிவதிலையும் அனுபவிப்பதிலையும் ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். மக்களோடு ஈடுபட்டு அவர்களோட உறவு கொள்ளும் போது அளவு முறை அறிந்து செய்வதற்கு அந்த மன அமைதி வேணும், திறமை வேணும். எனவே யோகம் என்பது எல்லா வகையிலையும் மனிதனை மனிதனாக்கி மனிதன் செய்யக்கூடிய செயலை ஒழுங்குபடுத்தி இதுவரையில செய்த செயல்கள் எல்லாம் தேவையில்லாதவெல்லாம் மாற்றி மனம் போன போக்கில அறிவை செலுத்தி செயல்படுத்தி நாம் துன்புற்று வந்ததை மாற்றி மன, அதாவது அறிவுக்கு புலன்களை கட்டுப்படுத்தி நல்ல முறையில திட்டமிட்டு செயலாற்ற வல்லமை அளிக்கக்கூடியதுதான் யோகம். அதனால்தான் யோகத்துக்கு ராஜயோகம் என்று ஒரு பெயர் வந்தது. செயல், அதாவது புலன்களுக்கு அறிவு அடிமையாகி மீட்க முடியாத இருக்குது அல்லவா. மேலும் மேலும் அந்த புலன்கள் மூலமாக அறிவு சென்று உணர்ச்சி வயப்படுகிறது அல்லவா. அதை மயக்க நிலை என்றும் மாயை என்று சொல்லி அந்த புலன்களை கட்டுப்படுத்தி அளவு முறை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியோ பழக்கமோ கொண்டு விட்டோமானால் அப்ப என்ன, அறிவு மேலோங்கி நிற்குது, புலன்கள் அடங்கி இருக்கிறது. அதனால புலன்களை அடக்கி ஆளக்கூடிய ஆசனத்துல அறிவை அமர்த்துவது ராஜா, அரசன் என்ற அளவுல அறிவுக்கு அரசு என்ற தன்மையை கொடுத்து அரச யோகம் ராஜயோகம் என்று வச்சாங்க. ராஜயோகம் என்றால் இது எல்லாருக்கும் தேவைதான். அறிவு ஆட்சியில் இருக்கணும், புலன்கள் அடங்கி நிற்கணும், செயல்கள் எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி நான் தான் இந்த செயலை செய்யறேன், என்ன ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் என்ற அளவுல விழிப்பு நிலையோடு இருப்பதற்கு யோகம் அவசியம் என்று கூறி இந்த யோகத்தை யார் வேணுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். 14 வயதுக்கு மேல அம்மாதிரி கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுமானது. அதன் பிறகு தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணிட்டா போதும். இப்போ நான் சொல்லி வந்தனே, அவரோட நன்மையும் அவரோட வாழ்க்கையில அவர்களே அடையலாம். ஏதோ நாம் வேண்டிக் கொண்டா கடவுளை கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறோமே, அது இல்லை. கடவுள் எப்படி வச்சிருக்கான்னா, நீ என்ன செயல் செய்யறியோ அந்த செயலுக்குள்ளாகவே ஒடுங்கி இருந்து விளைவாக வெளிப்பட்டு நமக்கு நன்மையும் தீமையும் கொடுப்பவன் தான் கடவுள். அனாவசியமாக நான் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு எண்ணிக்கொண்டு இருந்தால் அந்த இமேஜினேஷன் எல்லாம் தெய்வ நிலை என்பது ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதி, இயற்கையினுடைய நீதி. இயற்கையினுடைய நீதி எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னா, எந்த செயலை செய்றீங்களோ உங்களுடைய திறமை நோக்கம் இதற்கு ஏற்ப அந்த செயலிலே விளைவாக வருவதுதான் இயற்கையினுடைய சக்தி, லா ஆஃப் நேச்சர்
எனவே என்ன வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு அந்த செயலை செய்து அதே இறைநிலைய அதே இயற்கைய வெளிக்கொணர்ந்து பயனாக அனுபவிப்பதுதான் அறிவு, அதுதான் ஞானம் என்று கூறி, இந்த ஞான நிலையில மனிதன் அமைதியாக வெற்றியோடு இனிமையாக வாழ வேண்டுமானால் அதற்கு பயிற்சி வேணும். உள்ளத்துக்கும் பயிற்சி வேணும், உடலுக்கும் பயிற்சி வேணும். இந்த 2 விதமான பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் மூலமாக பதிவுகளை மாற்றமைத்துக் கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்கி நாம் செய்வோமேயானால் அதுதான் ஆன்மீக வாழ்வு என்றும் இது ஞான வாழ்வு என்றும் மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்வு என்றும் கூறிக்கொண்டு, இந்த வாழ்வை அடைவதற்கு எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கிறது, எல்லோருக்கும் அமைப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. எனவே இந்த தேவையை அனுசரிச்சு வேண்டியவர்கள் எல்லாம் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு பலனடையலாம் என்று கூறி, அது வேண்டியவர்களுக்கு அதை போதிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில ஆரம்பித்த மனவளக்கலை மன்றம் மூலமாக எல்லா அன்பர்களும் தொண்டு செய்வதற்கு தயாராக இருக்காங்க. அவர்களோட அணுகி நீங்களும் அந்த பயனை பெற்று பிற்காலத்துல நீங்களும் கூட பலருக்கு அதே போதனையை செய்து சாதனையை செய்து காட்டி நலம் பெறலாம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானத்தில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் குளிர வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் என்பது மக்களிடத்துல அமைதியை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. தனி மனிதனிடத்திலே அமைதி வேண்டும், சமுதாயத்திலே அமைதி வேண்டும், உலக நாடுகளிடையே அமைதி வேண்டும். தனி மனிதனிடத்து அமைதி வேணும்னா மனிதன் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிறப்பு நோக்கம் தெரியணும், மற்றவர்களை மதித்து வாழ தெரிந்து கொள்ளணும், துன்பம் அளிக்க கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இறை அருள் பூத்து நிற்கிறது. ஆகவே யாருக்குமே நாம் விரும்பி துன்பம் அளிக்க கூடாது என்ற ஒரு உணர்வு வரணும். இதன் மூலமாகத்தான் அமைதி என்பது உலகிலே நிலவும். அதற்காக மனதுக்கும் ஒரு பயிற்சி வேணும், உடலுக்கும் செயலுக்கும் ஒரு பயிற்சி வேணும். மனதுக்கு பயிற்சி என்றால் எப்பொழுதும் நாம் பொருட்களை பார்த்து உணர்ச்சி வயப்பட்டு இன்பதுன்பம் அனுபவித்துக் கொண்டு அதிலேயே பதிவாகி அதையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறோமே, அதை மாற்றி அமைத்து மன அமைதியாக நுணுகி நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி வேணும் என்றால், இந்த உலகத்தில நுணுகி நிற்கிறதுக்கு நுண்ணிய பொருள் என்ன என்று பார்க்கிற போது பிருத்திவி அப்பு தேய் வாயு ஆகாசம் என்ற 5 பூதங்கள் இந்த பிரபஞ்சத்துல உள்ளன. அதாவது பருப்பொருள், நீர், வெப்பம், காற்று, உயிர். உயிர் தான் நுண்ணிய பொருள். மிக மிக நுண்ணியது. அதை எனர்ஜி பார்ட்டிகள் என்றும், ஆகாசம் என்றும், விண் என்றும், பரமாணு என்றும் சொல்லக்கூடியதான் உயிர். அந்த உயிரை நோக்கி மனம் நின்றால்தான் மனம் நுணுகி நிற்க முடியுமே தவிர வேற வழி இல்லை. ஆகையினால
உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை உணர்வாக பெற்று அந்த உயிர் மேலேயே மனம் வைத்து தவம் செய்ய 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 நுண்ணிய அலை நீளத்துக்கு மனம் வரும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளெல்லாம் மாறி அமைதியான நிலைக்கு மனம் வரும். அதனால உடல்ல இருக்க ஜீவகாந்த சக்தி செலவு குறைஞ்சு இருப்பு மிச்சமாகும். அதன் மூலமாக உடலும் மனமும் நன்றாக இயங்கும். அப்படி முதல்ல ஒடுக்கி நுண்ணிய நிலைக்கு கொண்டு வருவது ஒரு பயிற்சி. அதன் பிறகு இந்த உயிருக்கு, இந்த உடல்ல உள்ள உயிருக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகாகாசம் என்று சொல்லக்கூடிய நிறைந்த உயிர் சக்தி, அதான் ஆகாசம் என்று சொல்வது, அதோடு கலப்புற்று நாம் தவம் கொண்டோமானால் இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிருக்கு ஏற்றத்தாழ் அடையும் போதெல்லாம், களங்க அடையும் போதெல்லாம் அது அதோட கலந்து சுத்தமாய்கொண்டே இருக்கும். உதாரணமாக ஆற்றிலே கலந்த சாதாரண நீரோட கூட ஆறுனுடைய தன்மை அடைவது போல, சமுத்திரத்துல கலந்த ஆறு சமுத்திரத்தை போன்றது சமுத்திரமாகவே மாறி விடுவது போல, நம்முடைய மனமும் அந்த அகண்டாகாரமாக உள்ள பேரியக்க மண்டலத்தில் உள்ள உயிரோடு கலக்கிற போது தூய்மையாகவும் அகன்ற நிலையிலையும், அதாவது எல்லை கட்டிய உணர்வுல தவித்து கொண்டிருக்கமே கண்டிஷன்டு மைண்ட், அதில இருந்து விடுதலையும் உண்டாகும். அதன் பிறகு தெய்வ நிலையோட இணைத்து தவமாற்றுவது இப்பொழுது செய்த தவம். அப்படி செய்ய செய்ய இறைவனேதான் இங்கே அறிவாக இருக்கிறான் என்பதை காலத்தால உணரச் செய்துவிடும் அந்த தவமே. இப்படி மெய்யுணர்வு பெறுவதற்கு, உடல் நலம் மனவளம் பெறுவதற்கு இந்த தவம் வேண்டும். அதன் பிறகு அறம் நல்லது செய்யணும். இதுவரைக்கும் செய்து செய்து பழகிக்கொண்ட பயிற்சிகள் எல்லாம், அதாவது பதிவுகள் எல்லாம் மாற்றி அமைச்சு தூய்மைப்படுத்தணும்னு சொன்னா சினம் தவிர்க்கணும், பேராசையை தவிர்க்கணும், இன்னும் கவலையை விடணும். இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி எல்லாம் இந்த சங்கத்துல தவத்தை கொடுத்துட்ட பிறகு அந்த பயிற்சியும் ஒன்றாக அளிக்கிறாங்க. அதோடு இதுவரையில தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உடலை நல்ல மாதிரியா வச்சுக்கல. அதனால சில சமயம் அலட்சியம் பண்ணி, சில சமயம் அதிகமாக உபயோகிச்சு உறுப்புகளை கெடுத்து வச்சிருக்கோம். அது நோய்களாக உள்ளன. இந்த உலகம் முழுவதும் தேடி எடுத்தாலும் மேலோட பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உள்ள சில வியாதிகள் ஒன்று அடங்கி இருக்கும், இல்ல அவங்க சொல்லாத இருப்பாங்க. அந்த மாதிரி வியாதி இல்லாத ஆள் இல்லை. அத்தகைய வியாதிகள் எல்லாம் போக்கி உடலை நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த மூன்றையும் சமப்படுத்தி கொள்ளணும். அதற்காக சில லேசான உடல் பயிற்சியும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ சினம் தவிர்த்தல், பேராசை ஒழித்தல், கவலை ஒழித்தல் என்பதையும் விட்டு மனதை ஒழுங்குபடுத்தி அமைதி நிலைக்கு கொண்டு வந்து உடல் பயிற்சியின் மூலமாக உடல் நலமும் காத்து வந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு பாருங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு முறையாக பயின்றதா வரும். பயிற்சி இல்லையானா படிச்சுட்டா வராது. அந்த பயிற்சி அளித்து
ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பயன்படும்படியான பழக்கத்துல கொண்டு வந்து மனிதனை முழு மனிதனாக, அமைதி உள்ள மனிதனாக, ஆக்கப்பூர்வமாக வாழக்கூடிய மனிதனாக செய்யக்கூடியது இந்த மனவளக்கலை. அந்த மனவளக்கலையை இங்கே கற்றுக் கொடுக்கிறாங்க. வேண்டியவர்களெல்லாம் யார் வேணுமானாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆணானாலும் பெண்ணானாலும் 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து இந்த தீட்சை எடுத்துக்கொண்டு பயன்பெறலாம். எல்லாரும் இங்கே உழைக்கக்கூடியவர்களெல்லாம் தன்னலமற்ற சேவை செய்தே பிறருக்கு செய்வதற்கே வந்து உழைச்சு கொண்டிருக்காங்க. நீங்க அவங்களுக்காக ஒன்னும் கொடுக்க வேண்டியதே இல்லை. சங்கத்துல மெம்பர் ஆகிறதோட சரி, 11 ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆயிட்டா அது வருஷத்துக்கு 10 ரூபாய் கொடுத்து அதை புதுப்பிக்கணும். ஆனா எல்லா பயிற்சிகளும் சேர்ந்து பழகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த முறையில உள்ள பயிற்சிக்கு குண்டலினி யோகம் என்றும் மனவளக்கலை என்றும் இது பெயர் வச்சிருக்கோம். அதை முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இங்க வந்து உறுப்பினராகி தீட்சை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கி பயிற்சி செய்து கொண்டே வந்தா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், அமைதி உண்டாகும், செய்யக்கூடிய செயல்ல வெற்றி உண்டாகும், சிறப்பு உண்டாகும். பிறரோடு பேசும்போது இருக்கும்போது நட்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக மனித மனம் உயர்வு பெறும். கடைசியாக இறை நிலை உணர்ந்து, கடவுள் தன்மை உணர்ந்து, கடவுளோடு தொடர்பு கொண்டே வாழக்கூடிய அளவுக்கு மனித மனம் உயர்ந்து சிறந்து விளங்கும். இவைகளெல்லாம் வாழ்க்கைக்கு மனிதனை முழு மனிதனாகவும் தெய்வீக ஆற்றல் பெற்ற மனிதனாகவும் மாற்றத்தக்க பயிற்சி என்று கூறி, இந்த பயிற்சி வேண்டுவோரெல்லாம் வந்து மன்றத்துக்கு வந்து பதிவு செய்து கொண்டு அந்த பயிற்சியை தொடங்கி கொள்ளலாம் என்று எடுத்து கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.